மகாலய பட்சத்துலலாம் காசிக்கு போயிட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது மகா புண்ணியம். அங்கே போய் நீங்கள் சாதுக்களுக்கு வந்து அன்னதானம் செய்கிறதுங்கிறது கொடுத்து வச்சுருந்தா தான் முடியும். பணம்னாங்க பணம், நானும் எவ்வளோ பணம் சம்பாரித்தேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பணத்தை முறையாக தானம் பண்ணுறதுக்கும் தர்மம் பண்ணுறதுக்கும் இறைவனது ஆசீர்வாதம் வேணுங்க. இப்போல்லாம் காசிக்கு போகிறது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூடியூப்பில் பேசுகிறாங்க. ராமேஸ்வரம் போகணும், காசி போகணும். காசிக்கு போயிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தீர்த்தத்தையும் மண்ணையும் எடுத்துகிட்டு போய் ராமேஸ்வரத்தில் சேர்க்கணும். இந்த 2 இடம் மண்ணும் தண்ணீரும் சேரணும், எல்லாம் கரெக்டு. ஆனால் உண்மையிலேயே ரகசியம் என்ன தெரியுங்களா? காசிக்கு போய் 365 நாள் ஒரு வருஷம் முழுவதும் நீங்கள் தங்கணும். இன்றைக்கி இருக்கிற குடும்ப பிரச்சனைக்கு ஒரு நாள் விட்டு போகிறதே மறு கஷ்டமா? அங்கே பிண்ட பிரசாதம் கையால் கொடுத்த அடுத்த நிமிஷமே காசி விஸ்வநாதர் எல்லாம் மறந்துட்டு உடனே நமக்கு இந்த ஈகப்பரத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நம்மளை பிடிச்சிக்குது. எப்படா நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருக்குது. ஆனால் இந்த மகாலய பட்சத்துலையாவது நீங்கள் தான தர்மங்கள் பண்ணுறது அவ்வளோ உத்தமம். அதனால தான் நிறைய நான் ஃபேஸ்புக்கில் வந்து தானங்கள் தர்மங்களுக்கு நான் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு இதை பாருங்கள். 365 லிங்கம் இருக்குது. காசி விஸ்வநாத லிங்கம் மட்டும் கிடையாது, காசி விசாலாட்சி மட்டும் கிடையாது, 365 லிங்கம் இருக்குது காசியை சுற்றி. ஒரு வருஷம் நீங்கள் அங்கே தங்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விரதம் இருந்து ஒவ்வொரு சுவாமிக்கும் நைவேத்தியம், அபிஷேகம், அர்ச்சனைகள், அன்னதானங்கள், வஸ்திர தானங்கள், சங்கல்பங்கள். உலகத்தின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மயானம், முதல் மயானம். இங்கே அந்த 365 லிங்கத்துக்கும் நீங்கள் போய் செஞ்சுட்டு வரணும். 365 நாள் அங்கே உட்காரணும். ஒரு நாளைக்கு 3 லிங்கம் பண்ணோம் சார், அது மெக்கானிக்கல். நான் கடமை செஞ்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறது. ஸ்ரத்தையாக நீங்கள் அங்கே போய் உட்காந்து 365 நாளும் நம்ம வீட்டினுடைய பிரச்சனைகள், பிஸ்னஸ் பிரச்சனைகள், உறவுகள், நட்புகள் பிரச்சனைகள் இல்லாமல் அதே எண்ணத்தோட மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். 7 தலைமுறைக்கு, பின்னாடி உள்ள 7 தலைமுறை, முன்னாடி உள்ள 7 தலைமுறைக்கு கர்மங்கள் பாவங்கள் போகணும். நல்ல சத்சந்தானங்கள் வரணும். இந்த ராஜ்யத்தையே பரிபாலிக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் நமக்கு தரணும். அறிவு தரணும், ஞானம் தரணும், பிறவியில்லா வாழ்க்கை தரணும்னு எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டு அங்கே போய் தானங்கள் தர்மங்கள் பண்ணிட்டு வரணும். 365 லிங்கங்கள். இனி வரும் காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் லிங்கங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய இதில் வந்து நிறைய படம் போடுவேன், அதெல்லாம் பாருங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுங்க. கிடைக்காத அபூர்வ லிங்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஷேர் பண்ணுங்கள்.